கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. 36 நின்னா சரி. பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அங்க கண்ணீர் வடிக்கல. இங்க முதலமைச்சர் 3:30 மணிக்கு ராத்திரியில் வரார், ஸ்பெஷல் பிளைட்ல வரார். 3:30 மணிக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பொதுவா காலையில தான் பண்ணுவாங்க, பகல்ல தான் பண்ணுவாங்க. அவர் வரதுக்கு முன்பு கிட்டத்தட்ட 30 பேருடைய போஸ்ட்மார்ட்டம் அவசர அவசரமா நடந்திருக்கு. இதுல இன்னொரு அமைச்சர் வந்து தேம்பி தேம்பி அழுகுறாரு. அவருக்கு ஆஸ்கர் விருது வந்து சீக்கிரமா வழங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன். நான் ஏன்னா ஒரு துயர சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க, மக்களுக்கு தெரியும். மக்களை வந்து ஒரு நாள் ஏமாத்தலாம், 2 நாள் ஏமாத்தலாம், ஆனால் எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க முடியாது. அதனால இது உண்மை, என்ன நடந்தது, ஏன் இங்க அனுமதி கொடுத்தாங்க, ஏன் பெரிய இடத்துல கொடுக்கல, காவல்துறை இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு தெரியும், ஏன் பெரிய இடத்துல கொடுத்துருக்கலாம். கடந்த கூட்டத்தில் எவ்வளவு கூட்டம் வந்தது, இந்த கூட்டத்தில் எவ்வளவு வரப்போகுது, இது ஒரு பக்கம், அரசு ஒரு பக்கம்.